ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இந்த மாதிரி நமக்கு அடுப்பங்கரையை கொஞ்சம் சுத்தமாக பார்க்கும்போது தான் அப்படியே மனநிறைவாக இருக்கும். நான் எப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே போகிறேனோ அப்போல்லாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிசுக்காத மாதிரிலாம் இருந்தால் கூட இப்போல்லாம் க்ளீன் பண்ணிடுறது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுத்தம் சோறு போடும், உண்மை தானே? அதனால் சரி, ஓகே, க்ளீனாக இருக்கே, நம்ம எல்லாருக்கும் சோத்த போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சமைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேவ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சண்டே, அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ சிக்கன். இது அதாவது இது அவ்வளோத்தையும் செய்ய போகிறதில்ல. பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக கிரேவி இல்லாட்டி குழம்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, குழம்பு மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தண்ணி வேறு காலி ஆகிட்டா, வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணி, அதனால் அதையும் பிடிச்சி வச்சிடலாம். ஏன்னா பிள்ளைங்க அடிக்கடி தண்ணி கேட்பாங்க. அப்புறம் இவங்களும் தண்ணி இருக்கா ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லி கேட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எப்போவுமே சரி, தண்ணி ஃப்ரிட்ஜில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் அது அடிக்கடி குடிக்கக்கூடாது, அது அன்ஹெல்த்தி. அதனால் ஓகே, எப்போவாது குடிக்கலாம். வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா சடனாக ஐஸ் வாட்டர் இருந்தால் கொடுங்கன்னு தான் கேட்பாங்களா. அதனால் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஒரு 4 பாட்டில் ஐஸ் வாட்டர் வச்சிடுறது. நம்ம குடிக்கலாம் கூட, வரவங்களுக்கு அது எப்போது குடிக்கிறாங்களே, அதனால் வச்சிடுறது. ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். என்ன இவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. வாரத்தில் நம்ம ஒரு நாள் தான் எடுக்கிறோம். அப்போ பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் நான் ஃப்ரை தான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைங்க நான் பொரிக்க பொரிக்க எடுத்து கொடுத்துருவேன்னா, அதனால தான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஓகே, இப்போ நம்ம அரிசியை கழுவி அதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் காய்கறிலாம் விட்டுட்டு அடுப்பை பற்ற வைக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக பற்ற வச்சுருவேன். அதாவது கிரேவிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படியே அரிசி அடுப்பில் வச்சிடலாம். ஏன்னா இப்போ நான் ஃபேன் போட்டிருக்கேன், அதனால தான். அப்புறம் ரீசெண்டாக என்னோடய ஒரு ஷார்ட்ஸ் கொஞ்சம் வியூஸ் நல்லா அதிகமாக போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது ஒரு 6.1K வியூஸ் போச்சு ஒரு 1 ஹவர்லேயே. செம ஹாப்பியாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு மீன் குழம்பு வச்சு தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சில லாங் வீடியோஸ்லாம் 12K அப்புறம் 16K அந்த மாதிரிலாம் வியூஸ் போயிருக்கு. நான் சில வீட்டில் உள்ள சில பொருட்களை எப்படி க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த கொலுசை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் தோசைக்கல், அதெல்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாமே எனக்கு வியூஸ் போயிருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஷார்ட்ஸ் டப்புன்னு நமக்கு ஒரு 1 ஹவர்லேயே இவ்வளோ வியூஸ் போனது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அசால்ட்டாக அதாவது ஒரு நாள்லே 50K வியூஸு 100K வியூஸ்லாம் அப்படியே சாலிடாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் பார்க்கும்போது 5K வியூஸ் இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குலாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சரி, கடவுள் கிருபையில் நம்மளோட சேனலும் உங்களோட சப்போர்ட்டில் ஆதரவில் நல்லபடியாக க்ரோத் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எதுவுமே நமக்கு ஒரு ஆதாயத்துக்காக தானே நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, ஓகே, அந்த பக்கம் அரிசியை கழுவிட்டு அதை தண்ணி நிறையட்டோன்னு வச்சுட்டேன், நல்ல தண்ணிக்கு. அப்புறம் சிக்கன் பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடையிலுமே நம்ம 65க்குன்னு தனியாக வாங்கும்போது போன்லெஸ்ஸாக கொடுங்க அப்படின்னா அவங்க எப்படியும் போனோட தான் சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால் நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் நம்மளே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போன்லெஸ் பீஸ்லாம் தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தானே நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எலும்போடு சேர்த்து குழம்பு செய்யும்போது அது தனி டேஸ்ட்டில் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ போதுமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பக்கம் தண்ணி நிறைஞ்சிட்டு, அதனால் அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே, சரிங்களா? ஷார்ட்ஸ் போடுறேன், அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய வியூஸ்லாம் போகுது தான். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அப்புறம் நைட்டு தூங்கும்போது இவங்கக்கிட்ட சொன்னேன், என்னங்க பாருங்களேன், 6.1K வியூஸ் போயிருக்கு. இவ்வளோ பேரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஒரு நப்பாசை தான், சொல்லுங்கள். யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது? அவங்க ரொம்ப ஆசைப்படாத அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படாதேன்னு அப்படின்னு சொன்னாங்க. நான்
ஏங்க இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குங்க சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக நான் ஷேர் பண்ண அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படாதடி வேறு எதுனா வந்து நடந்துட போகுது அப்படின்ட்டு வேற சொல்கிறாங்க. சந்தோஷம் எப்போ நமக்கு கிடைக்குதோ எப்போ நமக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து நம்மளோட லைஃப்பில் வருதோ அந்த டைம் நம்ம நல்லா சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டுன்னு ஃபீல் பண்ணுறது என் பிள்ளைங்க 2 பேரும் பார்த்துட்டு என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இல்லை ஊருக்கு போகிறோன்னு சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ஹாப்பி தான்டா. இன்னொன்று கேபி உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்படி சொன்னாங்க. ஓகே அதுக்கும் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. சில பேர் இருக்காங்க நம்மளோட லைஃப்ல இருக்காங்க. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பொறுக்காது. இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக நடக்கும் தான். அப்படி இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நான் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக சந்தோஷப்படலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோனை வச்சுட்டு நான் ஏன்னா அவங்க அப்போ வெளியே இருந்தாங்க. கால் பண்ணி நான் சொல்லும்போது தான் அவங்க இப்படி சொல்லவும் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது அதனால் அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம இப்போலாம் வந்து எல்லாத்தையுமே நான் பக்கத்துலேயே எடுத்து வச்சிடுறேன். அப்போ தான் வந்து நமக்கு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி நம்ம ரவுண்ட் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் நல்லது தான் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறதுல. ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்கலாம் இல்லையா. கொஞ்சம் நடக்கலாம் வீட்டுக்குள்ளேயேவாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோக்காக தான் மொத்தமாகவே எடுத்து இந்த பக்கம் வச்சிடுறேன். இதுவே நான் வீடியோ எடுக்கலை நார்மலாக தான் ஏதோ ஒன்று குக் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் அப்போ தான் எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஃப்ரிட்ஜை வந்து ஒரு 10-15 வாட்டியாவது திறந்து மூடிடுவேன். யாருக்கெல்லாம் அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அந்த டைம் தான் யோசிப்பேன் நம்ம பிள்ளைங்களோட நம்ம மோசமாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கூட ஒரு 2-3 வாட்டி திறக்கும்போது நம்ம ஒரு அதட்டு எத்தனை முறை தான் திறந்து மூடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் திறந்துட்டு மூடும்போது தான் யோசிப்பேன் நம்ம எத்தனை முறை ஓப்பன் பண்ணுறோமே இந்த ஃப்ரிட்ஜை பாவம் வந்துனது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். சிரிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது. ஆனால் மறுபடியும் பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள திட்ட தான் செய்வேன். ஏன்னா அப்போ தானே திருப்பி அவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 65க்கு தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் நான். இன்னொரு கடாயில் வந்து சேமியாவோ ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த பாத்திரத்தில் எடுத்து சிக்கனை வச்சுக்கிட்டேன். இல்லாட்டி பொற்கஞ்சிட்டில் தான் வச்சுருப்பேன். அப்போ தான் விரசுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி ஓகே அதில் வேறு திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி 65க்கு முதல்ல மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சிக்கனும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவில் ஊறி நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அப்படி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சாலும் அது வந்து நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. நம்ம ஒரு 15 மினிட்ஸில் மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் சில சமயம் வந்து மேரினேட் பண்ணி அதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருப்போம். அது நல்லா ஊறட்டும் அது 10 நிமிஷமாக அது ஏன்னா டைம் ஆச்சு நம்ம மறுபடியும் உடனே பொரிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த நேரமும் நல்லா தான் வருது. எனக்கு சில சமயம் வந்து இப்போ இன்றைக்கி நான் வந்து என்கிட்ட லெமன் கிடையாது. அதனால் நான் லெமன் வந்து இதில் பிழிஞ்சு ஊற்றலை. ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று. இன்னும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்னு இருப்பாங்க. எங்கள் அக்கா இருக்கா ஒருத்தி. அவள் அப்படி தான் எனக்கு இந்த பொருள் எல்லாம் இருந்தால் தான் நான் இதை செய்வேன். ஏன்னா அப்போ தான் நான் அதை செய்கிறது பர்ஃபெக்டாக வரும் அப்படின்பா. ஆனால் நான் அப்படி கிடையாது. இது இல்லையா சரி பரவாயில்ல விடு அதுக்கு ஆல்டராக எதுனா இருக்கும் அதை வச்சு நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமைச்சிருவேன் நான் அந்த மாதிரி. ஆனால் அதுவும் கரெக்டு தான். அவள் வந்து கொஞ்சம் நம்ம செய்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. ஆனால் நான் செய்கிறதும் நல்லா தாங்க இருக்கும். என்னும் நல்லா இருக்காது. சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட் அதுக்காக தான் சொல்கிறேன். சரி சிக்கனுக்கு வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் எடுத்து வச்ச சிக்கனே ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதனால தான் 65 மசாலா வந்து முடிஞ்சு போச்சு. அதனால தான் சரி குழம்பு மசாலா அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். 65 மசாலா இருக்குது அப்படின்னா அதுவும் தனி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்குவேன். ஆனால் எப்படி செஞ்சாலும் எங்கள் வீட்டில் வந்து சூப்பராக இருக்குது நீ செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிடுவாங்க. அதனால் வந்து நமக்கு கவலை கிடையாது. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லிட்டுலாம் பயப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் எடுத்துக்கிட்டேன்.
நான் எப்போ சிக்கன் 65 செஞ்சாலும் அது நல்லா உதிராமல் நல்லா வந்துடும். எங்கள் வீட்டிலலாம் ஒரு 65 செய்வாங்க. அது செய்யும்போது அடியில் வந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும். சட்டிலே அடியில் கொஞ்சம் விழும் அதெல்லாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பாடு கூட விரசி சாப்பிடும்போது நான் அந்த பொடி பொடியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே எடுத்து வச்சு சாப்பிடுவேன் எங்கள் ஊருக்கெலாம் போயிட்டேன்னா. ஆனால் நான் வீட்டில் செய்யும்போது மட்டும் அது மாதிரி துணுக்குகள்லாம் வரவே மாட்டேங்குது. அது பொடி பொடியாக ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேளை வந்து நான் நிறையா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுறேனோ என்னமோ. ஏன்னா அது நல்லா அந்த சிக்கனை வந்து ஒரு மோல்டு பண்ண மாதிரி ஆகிடுமா, நான் பொரிச்சு பொரிச்சு எடுக்கும்போது அப்படியே முழுசு முழுசாகவே தான் இருக்கும். எதுவுமே எண்ணெயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த பொடிசு பொடிசுன்னு எதுவுமே இருக்காது. மசாலாலாம் உதிர்ந்துலாம் வராது. அதனால் அதுக்காகவே இப்போலாம் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் இந்த அரிசி மாவுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். என்னைக்காவது அந்த பொடி பொடியாக வர்றது, தூள் தூளாக வர்றது நமக்கும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி வரலை. சரி, ஓகே, நமக்கு வரதை நம்ம செய்வோம். எல்லா பொருளும் நமக்கு எப்போவுமே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அருமை தெரியாதுல்ல. ஊருக்கெலாம் போனால் அது வந்து அடியில் உள்ளது தான் சொல்லிட்டு நினைப்பாங்க எல்லாரும். ஆனால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோத்து கூட விரசி சாப்பிடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தயிருமே ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில், ஓகேங்களா. அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கணும் கண்டிப்பாக. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா மசாலாலாம் அந்த கறியோடு நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னொன்று, நான் வந்து செய்யும் போதே வந்து எல்லா பொருளுமே எந்தெந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ, எந்த பக்கெட்லேருந்து எடுத்தேனோ அது எல்லாத்தையுமே மறுபடியும் அங்கேயே வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இல்லாட்டி அந்த இடம் பார்க்கறதுக்கே பயங்கர அப்படியே கொடூரமாக இருக்கும். அந்த 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 மேடையே வந்து ரொம்ப அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் வந்து ஒரு பொருள் எடுத்தேன்னா அதை மறுபடியும் அதே இடத்துல வந்து வச்சுருவேன். ஈவன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அப்படி தான். இப்போ வந்து கிரேவிக்கு நான் அது அடுத்தது எடுக்கணும். அதனால தான் அது அங்கே இருக்குது. இல்லாட்டி போட்டதுமே தூக்கி அடுத்த உடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். அந்த மாதிரி நம்ம நார்மலாக வெளியே இந்த ரெடிமேட் 65 மசாலாலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் நல்லா கலர்லாம் இருக்கும். டார்க் ஆரஞ்சு கலரில், ரெட் கலரில் அந்த மாதிரி வரும். வீட்டில் உள்ள மசாலாலாம் போடும்போது கலர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் சரி ஃபுட் கலர் ஆட் பண்ணலாமான்னு யோசிப்பேன் சில சமயம். இந்த ஆரஞ்சு கலரில், ரெட் கலர்லாம் வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணலாமான்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், இதுவே போதும், எதுக்கு கலர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணிக்கு மட்டும்தாங்க கலர், அந்த ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ரசமலாயெல்லாம் செஞ்சேன்னா கூட அதுக்கு மஞ்சள் தூள் தான் போடுவேனே நான், அந்த மாதிரி. அதனால் பிரியாணிக்கு மட்டும்தான் ஃபுட் கலர். அதனால தான் இதிலலாம் ஃபுட் கலர் சேர்த்தா இதுவுமே வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில், ரெட் கலர்லாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் பின் விளைவுகள்லாம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவெலாம் வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா சஜஷன் இருக்குது அப்படின்னா. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வந்து ஷார்ட்ஸோ சரி, லாங் வீடியோஸோ சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே, இப்போ வந்து வெங்காயத்தை விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து சரி குழம்பு மாதிரி வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி தான் எடுத்திருந்தேன். தக்காளி ரொம்ப போட்டோன்னா அப்புறம் அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது. இப்போலாம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் புளிப்பாக தான் வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து 3 தக்காளி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இன்றைக்கி வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி மட்டும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கு. இல்லாட்டி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப திக்கான கிரேவியாக தான் கிடைக்குமா. இன்றைக்கி வந்து குழம்பு மாதிரி பண்ணிடலாம், கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது குழந்தைங்களுக்குலாம் ஓகே, இன்னும் காரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நல்லா உசு உசுன்னு சொல்லி சொல்லி ஊதி ஊதி சாப்பிட்ருக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். சில பேருக்குலாம் வந்து ஃபேன் இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூட்டில் வந்து நல்லா வேர்வை ஒழுக ஒழுக அப்படி நல்லா காரசாரமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் வந்து நம்ம கரண்ட் இல்லாத நேரத்தில் தான் அப்படி சாப்பிடுவோம் இல்லையா.
அப்புறம் வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கோ எதனா ஃபங்க்ஷன் வீட்டுக்கோ போயிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம உட்கார இடத்துல ஒரு வேளை ஃபேன் இல்லையோ இல்லாட்டி காற்று வரல அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் தான் நம்ம அப்படி வேர்த்து விறுவிறுத்து நல்லா அப்படியே காரம் சாரமாக அந்த பிரியாணியாக இருக்கட்டும் வேறு எந்த டிஷ்ஷாக இருக்கட்டும் நம்ம அந்த மாதிரி சாப்பிடுவோம். வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம உட்காரும் போதே வந்து ஃபேனை போட்டுருவோம். உண்மை தானே? ஃபேனை போட்டுருவோம், இல்லாட்டி ஏசியை போட்டு உட்காந்துருவோம். அந்த மாதிரி முதல்ல நறுக்க வேண்டியதெல்லாம் நறுக்கி கடன்னு வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பே பற்ற வைக்கணுன்னு இருக்கேன். இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் வெயிலாலாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் சிக்கன் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் செம வெயில் தான். ஓகே, இப்போ இந்த வெங்காயத்தையும் வெட்டிடலாம். ஒவ்வொரு டைமும் வெங்காயத்தை வெட்டின பிறகு தான் யோசிப்பேன், சாப்பரில் வெட்டியிருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பேன் நான். சரி என்ன பண்ணுறது, நமக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது கையிலே நறுக்கி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி. கத்தியெல்லாம் வந்து புது கத்தி வேறையா, அதனால் வந்து கையிலேயே அப்படி கத்தியில் நறுக்கிறது, சாப்பர்லாம் எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இவ்வளோ ஜன்னல் இருந்துமே வந்து எல்லா ஜன்னலுமே நம்மளால் திறந்து வைக்க முடியாதுல்ல. ஏன்னா இங்கே வந்து பூச்சிலாம் வருமா உள்ள, அதனாலே வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் திறந்து வச்சுருப்போம். அதுக்கே நமக்கு வந்து காற்று எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கனால ஃபேன் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஃபேனு. அடுப்பை பற்ற வச்சுட்டேன்னா ஆஃப் பண்ணிடுவேன் கிச்சனில், இல்லாட்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம கிச்சனில் இருக்கோம் ஏதாச்சும் புழங்குறோம் அப்படின்னா. காலையில் வேறு சாப்பிட்லையே, அதனால் கொஞ்சம் வேகமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரே நம்ம வந்து லஞ்சுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இது மாதிரி பண்ணாதீங்க. நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டுட்டோம், அட்லீஸ்ட் ஒரு இட்லியாவது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஆனால் அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எதுவுமே செய்யலை. நான் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டேன். குழந்தைங்களுமே காலையிலே சாப்பிட்டாங்க, இது தோசை அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. அதனால் சரி ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சே சாப்பிட்ற சொல்லிட்டு நான் வந்ததுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்குமே வந்து சண்டேனா சிக்கன் தான் சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் செய்வாங்க இல்லையா. அந்த நீதியை வந்து யாராலையும் மாற்றவே முடியல. எப்போ பார்த்தாலும் நான்வெஜ், சண்டே ஆனாலே சரி நான்வெஜ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடுது. இப்போல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்குது, சண்டே ஆனாலும் நான்வெஜ்ஜு, என்னைக்காவது வீக் ஆஃப் வந்தாலும் நான்வெஜ்ஜு, அப்புறம் வீக் டேஸில் நமக்கு என்னைக்காவது ஃபங்க்ஷனோ எதனா ஃபெஸ்டிவல் வந்துருச்சுனாலும் அப்போது நான்வெஜ்ஜு. இப்போல்லாம் எல்லோரும் நினச்ச நேரத்துக்கு எடுத்து சாப்பிட்றோம். முன்னாடிலாம் பாருங்கள் சண்டே மட்டும்தான். அந்த சண்டேக்காகவே எவ்வளோ குடும்பங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. அப்பா நாளைக்கு சண்டே, நம்ம வீட்டில் சிக்கன் எடுப்பாங்க, மீன் எடுப்பாங்க, மட்டன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எல்லாருமே. இப்போலாம் நம்ம வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா கூட உடனே என்ன பண்ணிடுறது, எல்லாருமே ஹோட்டலில் வாங்கியே சாப்பிட்றோம். அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுமே அப்படி தான் இருக்காங்க. ஏதாச்சும் வேணும் அப்படின்னா உடனே அம்மா ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருமா, ஆர்டர் பண்ணிக்கலாமா, நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டிலலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேலையெல்லாம் கடைன்னு முடியும். அடுப்பில் கடையை வச்சுட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக்காடில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே. சட்டியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சா, அதனால் வந்து அது காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே காலி ஆகிட்டு. அதாவது இந்த கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் வந்து மற்றபடி இந்த ஜாதி பத்திரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே காலியாக. அதனால் வந்து என்னடா பண்ணுறது, வெறும் பட்டை மட்டும் தான் இருந்துச்சு. பட்டை, அன்னாசிப்பூ இருந்தது, அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை இருந்துச்சு. சரி ஓகே இருக்கிறத வச்சு செய்வோம். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் செய்யும்போது வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் சேர்ப்பாங்க, இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நான் எப்போ சமைக்க ஆரம்பித்தேனோ அப்போதுலேருந்து வந்து பட்டை இருக்கா, கிராம்பு இருக்கா, ஏலக்காய் இருக்கா எல்லாமே கேட்டுட்ருப்பேன். ஏன்னா நம்மளாம் அந்த யூடியூப் பார்த்து சமையல் கற்றுக்கிட்டவங்களாச்சா, அதனால் அவங்கள யூடியூப்பில் வந்து எல்லாமே இருக்கும் இல்லையா, அதனால் வந்து எல்லாருமே எல்லாமே போட்டிருப்பாங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே இந்த மாதிரி சிக்கன் கிரேவிக்கு, அப்புறம் சிக்கன் குழம்புக்கு, அந்த மாதிரிலாம் மட்டனுக்கெலாம் செய்கிறாங்களா, அதனாலே வந்து இதே பழகிடுச்சு.
அந்த டப்பாவில் இருந்ததெல்லாம் மொத்தமாக தூக்கி அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி இருக்கிறத போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பட்டையில் கடைசி இருந்தது, அதனால் அது தூளாக கிடக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து தாளிச்சிடலான்னு பார்த்தேன். நான் கடுகு போட்டு இப்போயே தாளிச்சிருக்கலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து கடைசியாக ஒரு வாட்டி தாளித்து விட்டுக்கலான்னு விட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு 50% 50 to 60% நல்லா வதங்கணும். இல்லாட்டி வெங்காயம் முழுசு முழுசாக இருக்குமா, அதுக்கு வேறு தனியாக திட்டு வாங்கணும். அதனால் கொஞ்சமாவது வதங்கட்டோன்னு விட்டுட்டேன். எண்ணெயும் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்ததுன்னா அது நல்லா வதங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் எண்ணெயுமே இதில் ஆட் பண்ணேன். நான் ஆட் பண்ணி வதக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சிக்கன் பொரிக்க போகிறேன்னா, அதனால் சிக்கன் பொரிக்கிற எண்ணெயில் கடைசியாக தாளித்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா வதங்கிறதுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கா. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கிட்டத்தட்ட இது ஒரு 4 ஸ்பூன் வரும் சரிங்களா. டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். ஓகே, இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசம்லாம் போட்டோம். ஓகே, இப்போ இது நல்லா நல்லா அந்த பச்சை வடை போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாசம் வரும். அதுவும் இல்லாமல் இது இஞ்சி பூண்டு எல்லாமே வேறு சட்டியில் வந்து ஒட்டும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு. இந்த மசாலா எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் என்னென்ன அப்படின்னா, ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். மசாலா பத்தலைன்னா வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூள். ஏன்னா சிக்கன் மசாலாவுமே இல்லையா, அதனால் இது எல்லாமே சேர்த்து போட்டாச்சு. இந்த மசாலா எல்லாமே நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயில் வந்து ஒன்றோட ஒன்றா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த அந்த ஜார் இருக்கு இல்லையா, அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் குலுக்கி இது கூட சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். தேங்காய் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாக குழம்பு மாதிரி பண்ணியிருப்பேன். தேங்காய் இல்லையா, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு இன்றைக்கி. கிட்டத்தட்ட இதில் ஒரு 1.25 சிக்கன் நான் போட்டிருப்பேன். அந்த 1.25 வந்து வெறும் இது சிக்கன் தான் நிறையா இருக்கிற மாதிரி வேறு தெரிஞ்சுது. இப்போலாம் வந்து நிறைய பேர் பாருங்களேன், தேங்காய்லாம் நல்லா அரைச்சி ஊற்றுவாங்க. இப்போலாம் வந்து அதிகபட்சம் வந்து இப்போலாம் தேங்காய் பாலுக்கு மாறிட்டாங்க எல்லாருமே. தேங்காயெலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அந்த பால் கூட ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் தேங்காய் பால் தான் ஊற்றி வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சா, இப்போ நான் வந்து இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட அந்த டேஸ்ட்டே போயிடும். அப்புறம் நமக்கு ரொம்ப நேரமும் அது வந்து கொதி வரும், நம்ம தண்ணி ஊற்றுவோம், கொதி வரும் தண்ணி ஊற்றுவோம். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இப்போவே வந்து ஆட் பண்ண சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, ஏன்னா சிக்கன் எதுவுமே நமக்கு தண்ணி வரும் இல்லையா, அதனால் நான் பார்த்து தான் சேர்த்துக்கிட்டேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மற்ற காய்கறிலாம் செய்கிறத விட இந்த சிக்கனு இதெல்லாமே செஞ்சுட்டு போயிடலாம் போல். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேளைக்கு 2 வேளைக்காகவும் அதை வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிருது. உண்மை தானே?
நிறைய பேர் அதுக்குன்னே காய்கறி விற்கிற விலைக்குமே வந்து கறியே எடுத்துகிட்டு போயிடலாம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து எல்லாமே இது பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா அது கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், சரி ஓகே இது நல்லா கொதி வரட்டும், நம்ம கறியை வந்து வறுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு விட்டால் தான் இந்த குழம்புலாம் நல்லா இருக்குமா, அதனால் வந்து அதுக்கு நமக்கு அந்த எண்ணெய் தேவைப்படும்ல, இல்லாட்டி அந்த எண்ணெய் வேறு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் என்ன பண்ணேன், அதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் பொரிக்க போகிறேன். இந்த சிக்கன் ஆகட்டும், மீன் ஆகட்டும், எந்த நான்வெஜ் ஆகட்டும், கொஞ்சம் எண்ணெய்லாம் சேர்த்து செஞ்சது அது நல்லாயிருக்கும். அதனால் ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயிலே வந்து சிக்கன் பிரியாணிலாம் கூட பண்ணிடுறாங்க. எண்ணெயே இல்லாமல் கூட பிரியாணிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ எனக்கே தெரியலை. ஆனால் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அப்படி நம்ம நார்மலாக சரி பிரியாணி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் சிக்கன் பொரிக்கும் போது ஒன்று சொல்கிறேன், எப்போவுமே சிக்கன் போட்டு போகும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், சரிங்களா? அப்படி சூடாக இருக்கும்போது நம்ம சிக்கனை போட போகிறோன்னு தெரியும் போது அதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன்லாம் போடணும். சூடே இல்லாமல் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது போட்ட இதுலேயே வந்து அந்த மசாலாலாம் பிரிஞ்சுட்டு போயிடும், இல்லாட்டி சட்டியில் ஒட்டிக்கும் அந்த கறி வந்து. அதனால் போடும்போது நம்ம அந்த மாதிரி எப்பவுமே பார்த்து போட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிடணும், இல்லாட்டி நம்ம எத்தனை ஈடு போடுற மாதிரி வரும்ல. அதனால் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ நான் அப்படிக்கு சிக்கன் போட்டுக்கிட்டே இருந்தேன். மீன் பொரிக்கும் போதும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். கொஞ்சம் இடத்த கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா, அப்போ தான் நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும்னு சொல்லிட்டு. வேறு எதுக்கு? ஓகே, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்ச நேரம் வந்து ஃபுல்லாக வந்து அது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அப்படி வச்சு நம்ம மாற்றி மாற்றி வச்சு எடுத்தோன்னா தான் சிக்கன் எல்லாமே ஒரே ஈவனாக வந்து நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் நல்லா ஃப்ரையாக இருக்கும். நான் இப்படி திருப்பி போடும்போது என்ன பண்ணுவேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன், அது அப்படியே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செகண்டு 2வது சட்டி 3வது சட்டிலாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நல்லா எண்ணெய் நல்லா சுட சுட இருக்குமா, அப்போ வந்து கறி வந்து உடனே உடனே நமக்கு வந்து டார்க் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த வறுக்க வறுக்க டார்க்கு ப்ரௌன் கலர்லாம் உடனே டப்புன்னு வந்துடுறனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும், அப்போ தான் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும். இல்லாட்டி லாஸ்ட்டெல்லாம் கறி பொரிக்கும் போது அந்த கறி வந்து கரிஞ்ச கறியாக தான் கிடைக்கும் நமக்கு, அந்த மாதிரி. ஓகே, எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸாவது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். ஓகே, சிக்கன் 65 இல்லாமல் சாப்பாடும் இறங்காதவங்க இருக்கும், அதனால் அதையும் ஒரு வழியாக நம்ம வந்து முடிச்சு விட்றலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் வந்து ஒரு பக்கம் சோறும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து வேலை முடியும்னு நினைக்கிறேன். குழம்புல ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் மிதக்குது இல்லையா, ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சா நல்லாயிருக்கும், அதுக்காக தான். சரி, தேங்காய் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்க பாருங்களா, சிக்கன் தான் நிறைய இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது, அது குழம்பை விட தேங்காய் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான். ஓகே, இதெல்லாம் இன்றைக்கி சாப்பிட சுட சுட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டைம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 1:00 கிட்ட ஆகிடுச்சு, முடிக்கவும் கரெக்டாக லன்ச்சு சாப்பிடவும் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் முருங்கைக்காய் இருந்துச்சு,
சரி முருங்கைக்காலாம் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அதனால் சரி நாளைக்கு வந்து காலையில் தொக்கு மாதிரி எதனா பண்ணிடலாம், சாம்பார் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை இப்போயே கட் பண்ணி வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போயே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்காய். அதனால் வந்து எப்படியோ ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, கெட்டெல்லாம் போகல. ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆனது எல்லாமே இந்த ஓரத்தில் எல்லாமே நான் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன் நான். அங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். சரி இதை நாளைக்கு காலையிலே கொஞ்சம் நம்ம டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்ல, இப்போ இந்த காய் கட் பண்ணி வச்சுட்டா கூட. சரி இந்த சிக்கன்லாம் பொரிக்கிற டைமில் வந்து நம்ம இது கட் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு தான். நான் வேறு இவ்வளோ பெரிய பெரிய துண்டை தான் போடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார்லாம் வந்து நான் போடுற ஒரு துண்டே வந்து 2 துண்டா அப்படி தான் போடுவாங்க. கொஞ்சம் சின்ன பீஸை தான் போடுவாங்க. இந்த கல்யாணத்தில் ஹோட்டலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே சரி இந்த முருங்கைக்காலாம் கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டால் இவ்வளோ பெருசாக தான் போடுவோமே. எங்கள் வீட்டில் கேட்பாங்க, ஏன் இதுக்கும் மேலே வந்து வெட்டாமல் போட்டிருக்கலாம்ல, பேசாமையா வெட்டி வெட்டி போட்டு கஷ்டப்படுற அப்படிம்பாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பெருசு பெருசாக போடுறேன், நம்ம வாயெல்லாம் கிழிக்குது, வாய்க்குள்ளே போதாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திட்டிகிட்டு இருப்பாங்க சாப்பிடும்போது. இப்படி போட்டால் தாங்க அந்த முருங்கைக்காய் அப்படிம்பேன் நான். இல்லாட்டி மற்ற காய் கூட சேர்ந்து அதுவும் நல்லா குழஞ்சி போயிரும்ல அப்படின்ட்டு சொல்லுவேன். சரி முருங்கைக்காய் வந்து அப்படியே பாக்ஸில் வச்சா வந்து ஒரு மாதிரி அழுகி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டேன். அது பெருசாக வரும் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் மேலே வந்து இழுத்து விட்டுருக்கேன். அப்படியே அது ஒரு மூடி மாதிரி அப்படியே கவர் பண்ணி போட்டுடலாம், வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஒரு முருங்கைக்காவை காப்பாற்ற என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசை. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் இல்லையா, இந்த 4 செட்டு 6 செட்டுலாம் வருதுல்ல, அது உள்ளே கூட நெட்டு மாதிரி ஒரு இது இருக்கும், கீழே கூட தண்ணி ஸ்டோர் ஆகிடும். ஸோ நமக்கு அது சீக்கிரம் கெட்டுலாம் போகுது, டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ண வேண்டாம் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வைக்கலான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு இடமே கொள்ளாது. அதனால் வந்து நான் அதெல்லாம் இன்னும் வாங்காமல் இருக்கேன், இல்லாட்டி எப்போது வாங்கியிருப்பேன். இந்த பக்கம் 65 நமக்கு ரெடி. இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி நல்லா திருப்பி போட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன், அவ்வளோதான். சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாப்பிடும்போது பொறிக்க பொறிக்க சாப்பிட்றணும், அப்போ தான் வந்து அது நல்லா சுட சுட சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டே அது. ஓகே, எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். அதுக்கும் மேலே நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கருகி போன மாதிரி ஆயிரும். நான் நிறையா விட மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷமே அதிகம்தான். கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து இப்போ நான் சிம்மில் வச்சுருந்தேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன்னா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு எடுக்கும்போது எப்போவுமே சரி சிக்கனோ மீனோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தால் தான் அது வந்து கறியில் வந்து எண்ணெய் அதிகமாக ஒட்டாது. இல்லாட்டி நம்ம எண்ணெயோடவே எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி அந்த 1 மினிட்குள்ளே நம்ம இந்த முருங்கைக்காய் வெட்டி விட்ருவோம் சொல்லிட்டு தான் அது வெட்டதுக்கு வந்துட்டேன். அப்படி தான் ஒரு வேலை பார்க்கும்போது கொஞ்சம் டைம் இருந்தது, சும்மா நிற்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. ஒரு நாள் உங்களுக்கு அந்த முருங்கைக்காய் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். எங்கள் மாமியார் வந்து இந்த இஞ்சி அப்புறம் இஞ்சிலாம் தட்டி போட்டு செய்வாங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு மசாலாத்தூள் எல்லாமே போட்டுட்டு முருங்கைக்காய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு அதெல்லாம் தட்டி சேர்ப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த சுடுசோறுக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு நாள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன், சரிங்களா? ஆனால் என் நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வீட்டில் இருக்குது, இஞ்சி வந்து தனியாக இல்லை, முடிஞ்சு போச்சு, அதை வாங்கணும் என்பதான். சரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பண்ணிடுவோம் நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் செய்வேன். ஒருவேளை அது அடுத்த வேலைக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது, இப்போதைக்கு நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்னா அந்த இது செய்ய மாட்டேன். அதுக்குன்னு நான் எல்லாமே பிளான் போட்டுலாம் செய்வேன் அப்படிலாம் கிடையாதுங்க, சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிக்கனும் கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சா, ஓகே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே அந்த பொருளாக யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிளான் பண்ணிட்டோம் அதை வச்சு அப்படின்னா ஒரு முக்கியமான தேவை அப்படின்னும் போது அது வந்து நமக்கு இல்லாமல் போய் இருக்காது, அப்போ கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் வந்து அடுத்த வேலைக்கு வேறு எதுக்காக தேவைன்னா அதை எடுக்க மாட்டேன், அவ்வளோதான். இன்னமும் முருங்கைக்காய் ஃப்ரிட்ஜில் இருக்குது, ஒரு 3 முருங்கைக்காய் கிட்டே இருக்குது. அது நல்லா தடியாக இருந்துச்சா, சரி அதனால் நீ உள்ளே ஏறு, அது என்னைக்காவது இந்த சாம்பார் செய்யும்போது உள்ளே தூக்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை தூக்கி வச்சாச்சு.
ஏன்னா ஊர்லேருந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வரும்போது ஏன் ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் நல்ல காய் தான், சோத்து காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவே நான் திட்டிகிட்டு இருப்பேன், இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ குண்டு குண்டாக எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குது, இதே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் எடுத்துகிட்டு வரது பெருசு, அது நொட்டு வேறு. சரி, ஓகே, அடுத்த செட்டும் போட்டாச்சு. ஓகே, இதை நான் பொரிச்சு வச்சது தான். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வச்சு கொடுத்துட்டேன். சரி, முதல்ல நம்ம டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது போல். நான் இது பண்ண இந்த இது வந்து ஒருவேளை அது ப்ரெஸ்ட்டு பீஸா என்னன்னே தெரியல, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு அந்த பீஸு. சிக்கனுமே வந்து ஒரு சில கடையில் தான், ஒரு சில குறிப்பிட்ட கடை வந்து பார்த்து வச்சுக்குவாங்க, அங்கே தான் வாங்குவாங்களே. நான் இன்றைக்கி வேறு ஒரு சிக்கன் கடையில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். மசாலா ஐட்டம் அது இதுன்னு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, உப்புலாம் கரெக்டாக இருந்தது. ஓகே, அதெல்லாம் பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் என்ன பண்ணேன், அந்த சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, அந்த வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா கொஞ்சமாக, அதையும் சேர்த்துக்கிட்டேன். எதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், இந்த சவுண்டெல்லாம் வந்து இந்த தாளிக்கிற சவுண்டெல்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கும், நம்ம சமைக்கும்போது அது இந்த மாதிரி பேசும்போது கேட்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது. ஆனால் என்னென்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், அது பிள்ளைங்க வேறு கத்திக்கிட்டே இருப்பாங்களா வேறு, சண்டே லீவில் இருக்காங்களே, அதனால் வந்து எல்லா வாய்ஸுமே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கேட்கும். அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என் வாய்ஸே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்றேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே வந்து அந்த குழம்புக்குள்ளே தூக்கி ஊற்றிடலாம். இந்த 65 பார்க்க செம்மையாக இருக்குல்ல, இவ்வளோதான், சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. தாளிச்சு மட்டும் விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு நமக்கு. சில பேர்லாம் வந்து ஃபைனலாக தாளிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த சிக்கன் கிரேவி பாருங்களேன், அதுவே நல்லா தாளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. இப்படியே கூட நம்ம முடிச்சுக்கலாம் தான். ஆனால் எனக்கு எப்பவுமே ஃபைனலாக ஒரு தாளிப்பு விட்டால் தான் எனக்கு அது திருப்தியாகவே இருக்கும். நல்லா தாளித்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே இறக்கிடுவேன். கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மாதிரி ஃபைனலாக தாளித்து விட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த காரக்குழம்பு எல்லாமே கூட முன்னாடியே செஞ்சுட்டு கடைசியாக தாளிப்பாங்க. அது வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடுகு, வெந்தயம், அந்த வெங்காயம் வாசம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், நமக்கு வந்து சிக்கன் குழம்பு ரெடி. நான் ரசம் எதுவுமே வைக்கல, சரி இதை வச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இட்லி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நல்லா தலை இருக்குல்ல, தண்ணி குழம்பு மாதிரி. இட்லிலாம் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அவ்வளோதான், கொத்தமல்லியுமே தூவிட்டேன். அவ்வளோதான், நமக்கு வந்து சூப்பரான ஒரு கோழி குழம்பு ரெடி. எங்கள் வீட்டிலலாம் கோழி குழம்புலாம் செய்ய மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சிக்கன் கிரேவி, ரசம், சாம்பார் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் தான் அந்த கோழி குழம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பேன், சோத்து கூட ஊற்றி சாப்பிடுறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அதை லைட்டாக கொதி வந்ததும் அதை நான் இறக்கிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு. யாருக்கெல்லாம் இந்த சிக்கன் குழம்பு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் மூலமும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நானும் சாப்பிட போகிறேன், செம்ம பசி. அதான் மீன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் நமக்கு தான் சீக்கிரமாக பசி எடுத்துரும் இல்லையா, அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டு நானுமே வந்து என் தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செம்ம சூடாக இருந்துச்சு, ஆல்ரெடி சோறும் கொதிக்க இருந்துச்சு, குழம்பும் கொதிக்க இருந்ததா, அது சாப்பாடே தொட முடியல அவ்வளோ. ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் அதோட லெவலில் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சரிங்களா? அவ்வளோதான், ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன், அது பிக்கக்கூட முடியலன்னா அதான் அவ்வளோ சூடாக இருக்கே, அப்புறத்துக்கு அப்படியே லபக்குன்னு வாயில் போட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, குழம்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா இன்றைக்கி குழம்பு சூப்பர் அப்படின்ட்டு போனாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான், இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் யாருடைய பாராட்டுக்களை நீங்களும் வாங்கலாம். அவ்வளோதான், எப்பவும் போல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்படி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அவ்வளோதான், அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பியில் ஒரு லஞ்ச் ரொட்டீனில் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஆறாமரை உட்காந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் என்னுடைய வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.